ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான பூத் பங்களா அப்படின்ற பாலிவுட் ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு விசித்திரமான கிராமத்துல அடுத்தடுத்து புதுமண பெண்கள்லாம் மர்மமான முறையில காணாம போயிட்டு இருக்காங்க. காணாம போன பெண்கள் உயிரோடவோ இல்ல பொணமாவோ மீட்கப்படுறதே கிடையாதுங்க. அந்த புதுமண தம்பதிங்க கூட ஆளுங்களா இருப்பாங்க இல்லையா, பெண் வீட்டார் ஆண் வீட்டார், திருமணமான அந்த மாப்பிள்ளை கூட ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டு சடலமா மீட்கப்படுறாங்க. ஆனா அந்த புதுமண பெண்கள் மட்டும் கிடைக்கப்பட்டதே கிடையாது. இது ஒரு பேட்டர்னாவே அந்த கிராமத்துல நடந்துகிட்டு இருக்குது. அதனாலேயே அந்த கிராமத்துல திருமணம் அப்படின்றது நடக்கிறதே கிடையாதுங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரண்மனை பூர்வீக சொத்தா லண்டன்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு வந்து சேருதுங்க. லண்டன்ல ஹீரோவும் ஹீரோட தங்கச்சி இருக்கிறாங்க. இப்பதான் தங்கச்சிக்கு திருமணத்துக்கான ஏற்பாட ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த அரண்மனையை வந்து பார்த்துட்டு ரொம்ப அருமையா இருக்குது, இங்கேயே தங்கச்சியோட கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமானுஷம் நிறைஞ்ச கிராமத்துல தங்கச்சிக்கான கல்யாண ஏற்பாடு பண்றாருங்க. அந்த அரண்மனைக்கு வேலை பார்க்கறதுக்காக வரவங்களும் கிராமத்துல இருக்கிறவங்களும் இதை பண்ணாதீங்க அப்படின்னு வார்ன் பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு இந்த பேய் பூதம் இது மேலலாம் நம்பிக்கை இல்லாதனால தங்கச்சிக்கான திருமண ஏற்பாட தடல் புடலா பண்றாருங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. இரவு நேரம் ஒரு 5 இளைஞர்களை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்களோட ட்ரெயினினார் வந்திருக்கணும். ஒருவேளை ட்ரெயின் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் மீட் பண்ணலாம்னு போனா ஒரு பயங்கரமா தூங்கிட்டு இருக்காருங்க. அவரை எழுப்பி விட்டு நாங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு கேட்க, அப்பதான் ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாரு, நீங்க ட்ரெயினை மிஸ் பண்ண கிடையாது. ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ட்ராக்ல எல்லாம் ஃப்ளட் வந்துட்டு ட்ரெயின் எல்லாமே டிலே ஆயிடுச்சு. சோ ட்ரெயின் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை ட்ரெயினை மிஸ் பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசானவர் பாத்தீங்கன்னா விறகெல்லாம் வச்சு தீப்பத்தை வச்சு குளிர் காஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க. அவர்கிட்ட இந்த 5 இளைஞர்களும் போயிட்டு நாங்களும் குளிர் காஞ்சுக்குவா அப்படின்னு கேட்க அவர் சரின்னு சொல்றாருங்க. இவங்க 5 பேரும் இந்த தாத்தா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா, நாங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கிறோம். நாங்க வரும்போதே இந்த கிராமத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கிராமத்துல திருமணமே நடக்காதாமாவே, அப்படி திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வேற ஒரு இடத்துல தான் போய் திருமணம் பண்ணுவாங்களாம். அதை மீறி இந்த கிராமத்துல திருமணம் நடந்தது அப்படின்னா மணப்பெண் மர்மமான முறையில காணாம போயிருவாங்க. காணாம போன பெண் கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே, அது உண்மையா தாத்தா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் நடக்குதுங்க. திருமணம் முடிஞ்ச கையோட அந்த பொண்ணையும் பையனையும் வெளியூருக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் வீட்டாரும் பெண் வீட்டாரும் வண்டி பிடிச்சி ஏர்போர்ட்ல கொண்டு போய் டிராப் பண்றதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு இரவு நேரங்க. அந்த நேரத்துல வானிலை அப்படின்றது இவங்களுக்கு சாதகமா இல்ல. வேன் டிரைவர் வண்டியை நிப்பாட்டுறாரு. என்னன்னு பார்த்தா வேனுக்கு முன்னாடி ஒரு மரம் ஒண்ணு சாஞ்சு கிடக்குது. 2 பேர் பாத்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வழியா போக முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, இந்த வழியா ஏகப்பட்ட மரங்கள் விழுந்து கிடக்குது. நீங்க ஒரு மரத்தை கிராஸ் பண்ணி போனா கூட அடுத்தடுத்து நிறைய மரங்கள் விழுந்து கிடக்குது. அதனால ரூட்டை மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வேன் டிரைவர் யோசனை பண்றாருங்க. ஏன்னா இந்த ரூட் தான் சேஃபான ரூட். இப்ப இந்த திருமண வீட்டுக்காரங்க கிட்ட வேன் டிரைவர் சொல்றாரு, அந்த வழியா போறது ரொம்ப டேஞ்சர், அதுவும் புதுமண தம்பதிகளை வச்சுட்டு அந்த வழியா டிராவல் பண்றது ரொம்ப டேஞ்சர். 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்க திருமணமான ஒரு பெண் மர்மமான முறையில காணாம போயிட்டா. அதுல இருந்தே இந்த கிராமத்துல யாருமே திருமணம் பண்றது கிடையாது, இந்த வழியா டிராவல் பண்றதும் கிடையாது. இந்த வழியா போறது ரிஸ்க் அப்படின்னு சொன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அந்த வேன் டிரைவரை லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இன்னொரு 1 ஹவர்ல ஏர்போர்ட்டை ரீச் பண்ணி ஆகணும், இல்லாட்டி ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவோம், நீ வண்டி எடு அப்படின்ற மாதிரி அந்த வேன் டிரைவரை ஃபோர்ஸ் பண்ணி வண்டி எடுக்க வைக்கிறாங்க. இந்த வேன் டிரைவரும் அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காருங்க. திடீர்னு ஒரு இடத்துல வண்டி பஞ்சர் ஆகுது. அந்த திருமண வீட்டுக்காரங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள பஞ்சர் போட்டுறேன் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே பாத்தீங்கன்னா வண்டியை ஓட்டி இறங்கி கூட்டத்தோட குளிர் காஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மாப்பிள்ள ஆத்திரத்தை கூட அடக்கலாம், ஆனா மூத்தரத்தை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் ஒண்ணு கூட்டுக்கிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து வவ்வால் மனிதர் மாதிரி ஏதோ ஒரு அமானுஷமான உருவங்க. தக்காளி முழுசா ஒண்ணு குட்டானா இல்லையான்னு கூட தெரியல, லபக்குன்னு அவனை தூக்கிட்டு போயிருது. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களையா டார்கெட் பண்ணி ரொம்ப கொடூரமான முறையில அட்டாக் பண்ணி கொலை பண்ணுதுங்க. அதை பார்த்து அந்த கூட்டமே அலறி அடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்குது. இந்த திருமண குரூப்ல ஒருத்தங்க கூட தப்பிக்கல, எல்லாருமே சதைச்சு கொலை பண்ணிருச்சுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மணப்பெண் எங்க அப்படின்னு பார்த்தா, அட பாவீங்களா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டு வந்து காரியம் பண்ண பாக்குறீங்களாடா அப்படின்னு சதறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த அமானுஷத்தோட மெயின் டார்கெட்டே அந்த மணப்பெண் தான். ஓட ஓட காலை புடிச்சு அப்படியே இழுத்துட்டு காட்டுக்குள்ள போயிருதுங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊரோடைய பெரிய மனுஷனான துஷ்யந்த் ஆச்சாரியா அப்படின்றவரு இறந்து போயிட்டாருங்க. அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா அவருடைய அசிஸ்டன்டான பலி அப்படின்றவரும், துஷ்யந்த் ஆச்சாரியாவோட சொத்துக்களை எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேனேஜரான சாந்தாராம் அப்படின்றவரும் தான். மேனேஜர் பலி கிட்ட கேட்கிறாரு, இவர் எப்படி இறந்தாரு அப்படின்ட்டு. டாக்டர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு இவருடைய உடல்நிலை முன்ன மாதிரி இல்ல அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 40 நாள் அவர் ரூமை விட்டு வெளியில வரவே இல்ல. இந்த பலின்றவர் சாப்பாடு கொண்டு போய் வச்சிருவாராம். சாப்பாடு மட்டும் அவர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. நேத்து ராத்திரி ரூமுக்கு வெளியில வழக்கம் போல சாப்பாடு வச்சுட்டு வந்திருந்திருக்காருங்க. காலையில போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த சாப்பாடு அவர் எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஏன் அவர் சாப்பிடவே இல்லைன்னு பாக்குறதுக்காக போயிருந்திருக்காரு.
இருந்திருக்காரு. அப்பதான் தெரிய வந்திருக்குது அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. மேனேஜர் சொல்றாரு துஷ்யந்த் ஆச்சாரியா ஏகப்பட்ட சொத்துக்களை விட்டுட்டு போயிருக்காரு, இனி இதெல்லாம் யாருக்கு போய் சேர போதும் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா லண்டனை காட்டுறாங்க. லண்டன்ல தான் கைஸ் நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோடைய பேரு அர்ஜுன். ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, தங்கச்சியோட பேரு மீரா. அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருக்கிறாரு, அப்பாவோட பேரு வாசுதேவ். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தங்கச்சிக்கு திருமண ஏற்பாடு பண்ணி இருந்திருக்காருங்க. ராகுல் அப்படின்ற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காங்க. ஆனா ராகுலோட வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் சம்பிரஜாதம் இது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களா இருந்துட்டு இருக்காங்க. ராகுலோட ஜோசிகார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகுல் மீராவை திருமணம் பண்ணா ராகுலோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, சோ அது நடக்க கூடாது அப்படின்னா மீரா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வாழை மரத்தை திருமணம் பண்ணி அதை வெட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணப்பட்டிருக்குது. வீடியோ கால்லயே பாத்தீங்கன்னா இந்த ஜோசிகாரர் மந்திரமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே மீராவோட அண்ணனா நம்ம ஹீரோ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. இவரு மந்திரத்தை எல்லாம் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஐயர் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம ஐயர் ஒன்னு சொல்ல இவரு ஒன்னு பண்ண ஒரே குஜிலி மஸ்தா இருந்துகிட்டு இருக்கும். பொண்ணு வீட்டுக்காரங்களும் இது ரொம்ப முக்கியமான விஷயம், கரெக்டா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வீடியோ கால்லயே சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஐயரை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய தொழில், இது மாதிரி நிறைய கிளைண்ட பாத்துருப்பாரு, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண வச்சிருப்பாரு. ஆனா நமக்கு அப்படி கிடையாது இல்லையா, இதுதானே ஃபர்ஸ்ட் டைம், அவர் தெளிவா சொன்னாதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாருங்க. பலதரப்பட்ட போராட்டங்களுக்கு பின்னாடி அந்த ரிச்சுவல்ஸை நல்லபடியா பண்ணி முடிச்சிருவாங்க. ஐயரும் டேட் குறிச்சு கொடுத்துருவாரு. நவம்பர் 13ஆம் தேதி மீராவும் ராகுலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இனி அவங்களோட திருமண வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ட்டு இதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு இதுலலாம் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாதுங்க. இப்ப மீரா தன்னோட அப்பா கிட்ட தயங்கி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கல்யாணத்தை உதய்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையில பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த இடம் வேண்டாம் வேற இடத்துக்கு மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. இவங்க அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. எதையுமே ஒரே முடிவா எடுக்க மாட்டேன்றாங்க, மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, கல்யாணத்தன்னைக்கு நான் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்றேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம நாளைக்கு சிட்னில எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, செமினார் இருக்குது, அண்ணனும் தங்கச்சியும் எதுக்கும் எனக்கு போன் பண்ணக்கூடாது, என்ன டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாருங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ பொறுப்பாவே இருக்க மாட்டேன்றாரு அப்படின்னு தங்கச்சி கிட்ட ஹீரோ பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. நிறைய லோன்லாம் வாங்கி வச்சு லாக் ஆயிட்டாரு போலங்க. ஹீரோ முன்னாடி ஹீரோ பயங்கரமா திட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் முதல்ல உன்னோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க அண்ணனோட லைஃபை நான் செட்டில் பண்றேன், ஆனா இந்த விஷயத்தை அவன் கிட்ட சொல்லாத, ரொம்ப அசால்ட் ஆயிருவான் அப்படின்னு சொல்ல சரிப்பா அப்படின்ற மாதிரி மீராவும் கேட்டுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சத்தம் கேக்குதுங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, செஞ்சு நான் வீட்டுல இல்லன்னு சொல்லிரு, இல்ல நான் செத்துட்டேனே சொல்லிரு, இப்படின்னு கடங்காரனா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. இப்ப மீரா டோர் ஓபன் பண்ணா ஒரு வெள்ளக்காரன் தான் வந்திருக்கான். மீரா ஆச்சாரியா நீங்களா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்சம் முக்கியமான விஷயமா பேசணும், உள்ள போய் பேசலாமா அப்படின்னு கேட்க மீராவும் இந்த வெள்ளக்காரனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இவ வேற தேவையில்லாத பிரச்சனை மாட்டி விட போறாளே அப்படின்னு பயப்படுறாருங்க. அந்த வெள்ளக்காரன் சொல்றான், உங்களோட தாத்தாவான துஷ்யந்த் ஆச்சாரியா இறந்து போயிட்டாரு, சோ அவர் சாவறதுக்கு முன்னாடி உயில் எழுதி வச்சிருக்காரு, அவருடைய சொத்தெல்லாம் அவருடைய வாரிசுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல நம்ம மீராக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. நீங்க ஆள் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது, உங்க அம்மாவோட பேர் யசோதா தானே அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்றாங்க. உங்க தாத்தாவோட சொத்து உங்க அம்மாக்கு வந்திருக்கு, உங்க அம்மா இறந்து போனதுனால அந்த சொத்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையோட போட்டோவை காட்ட குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோ அந்த போட்டோ வாங்கி பாக்குறாரு. நீங்க யாரு அப்படின்னு அந்த வெள்ளக்காரன் கேக்குறான். நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் தான் இவளுடைய அண்ணா அர்ஜுன் ஆச்சாரியா அப்படின்ட்டு. அப்ப அந்த சொத்துக்கள் உங்க ரெண்டு பேருக்குமே சொந்தமானது தான், சோ இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே அந்த வெள்ளக்காரன் சைன் வாங்கிக்கிறான். அந்த நேரம் பார்த்து மீராவோட ஃபியான்சே கிட்ட இருந்து கால் வருது. எந்த லொகேஷன்ல வச்சு இவங்க ரெண்டு பேருக்குமான கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஐடியா இல்லையா, அதனால நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, அதான் நமக்கு சொந்தமான பேலஸே இருக்கு இல்லையா, அங்கேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம், உடனே அப்பாக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்ல அப்பாக்கு போன் பண்ணா அவர் போன் எடுக்க மாட்டேன்றாருங்க. ஏன்னா அவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு செமினார் அட்டெண்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ அந்த செமினார்ல பாத்தீங்கன்னா பேய் பூதம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி நான் முதல்ல அந்த ஊருக்கு போறேன், அந்த பேலஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறேன், அதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் எல்லாருமே வாங்க அங்க வச்சு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்தியாவுக்கு வந்துட்டு அங்கிருந்து ட்ரெயின்ல அந்த ஊரை நோக்கி போயிட்டு இருப்பாருங்க. அப்போ வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்னு போகும்போது வாஷ்ரூம் கிட்ட பிரியா அப்படின்ற ஒரு பொண்ணு நின்னுட்டு இருப்பா. அவ ஹீரோக்கு வழி விடுறேன் அப்படின்னு டோர் கிட்ட போயிட்டு கால் மகிட்டி விட்டு அந்த டோருக்கு வெளியில விலக போயிருவாங்க. ஹீரோ பட்டுன்னு கையை பிடிச்சிருவாரு, ஜஸ்ட் மிஸ், இல்லாட்டி கீழே விழுந்து மண்டை சதறி இருக்கும். இப்படியே கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை நம்ம ஹீரோ காப்பாத்திடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்றாருங்க. அந்த ஹோட்டல்ல நிறைய ஆன்டிக் பொருட்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பழமையான பொருட்கள் மாதிரி இருக்குது, எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்க சம்பு பாபு அப்படின்ற ஒருத்தன் தான் இதெல்லாம் கொண்டாந்து சேல் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்க அந்த ஹோட்டல் மேனேஜர் டென்ஷன் ஆயிடுறாரு. உனக்கு இன்னும் பிரச்சனை, வந்ததுல இருந்து நை நை ஏதோ ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்ட்டு. உடனே ஹீரோ சொல்றாரு, சரி விடு, என்னோட ரூம்ல தண்ணி சரியா வர மாட்டேது, அதை வந்து சரி பண்ணி கொடு அப்படிங்கும் போது அங்கேயே பம்ப் இருக்கும், அழுத்தினா தண்ணி வரும் அப்படின்றாரு. சரி ஒரு டீயாவது கொடு அப்படிங்கும் போது டீ எல்லாம் இங்க கிடைக்காது, வெளியில போனேன்னா ஒரு கடை இருக்கும், அந்த கடையில போய் குடி அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாங்க. என்ன கடை, ஒரு நாட்டோட இளவரசன், ஒரு அரண்மனையோட ராஜா, என்ன இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில போயிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாரு. எல்லாம் இந்த சாந்தாராம் அப்படின்ற வாட்ச்மேனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த வழியா வந்த வயசானவரே, அவன் வாட்ச்மேன் கிடையாது, அந்த பேலஸோட மேனேஜர் அப்படின்றாரு. மேனேஜரா, நேத்து சாயங்காலம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து என்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னவன் ஆளையே காணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வயசானவர் சொல்றாரு, அட நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய சாந்தாராம் நான் தான் அந்த பேலஸோட மேனேஜர் அப்படின்றாரு. அப்பதான்
அப்பதாங்க தெரிய வருது இந்த சாந்தாராமுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி போல தான் யாரு அப்படின்றதே சில சமயங்கள்லாம் மறந்துடுறாரு. அதுக்கப்புறம் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில போய் முதல்ல ஒரு பிரேயர் பண்றாங்க. உங்க தாத்தா காலத்துல கணக்கு வழக்குகள் அப்புறம் இந்த சொத்துக்களை எல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக தான் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி நீங்க மட்டும் அந்த அரண்மனையை பாத்தீங்கன்னு வைங்களேன் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும் அப்படின்றாரு. ஹீரோக்கு ஒரே குஜாலா இருந்துகிட்டு இருக்குது. எப்படா அந்த அரண்மனையை பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாருங்க. பாகுபலியில வர அரண்மனை மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சா தக்காளி பாலடைஞ்ச அரண்மனையா இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஏயா இதை காட்டுறதுக்கு தான் இவ்வளவு சீனை போட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகும்போது தடிக்கு விட்டு கீழே விழுந்துடுறாருங்க. இங்க யாரையா கல்ல கொண்டாந்து வச்சது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க இந்த மேனேஜரும் தட்டிக்கு ஹீரோ மேல விழுந்துடுறாரு. ஒரு முறை விழுஞ்ச இந்த மேனேஜர் பை உள்ளனால எழுந்திருக்கவே முடியல. எம்பி இந்த அரண்மனையோட வரலாறு சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோவோடைய அப்பாவோடைய அப்பப்பாவோடைய அப்பா இந்த ஊர்ல ஒரு சாமியாரா இருந்துட்டு இருந்திருக்காருங்க. அதுவும் குறிப்பா ஈவில் பவர் எல்லாம் இந்த கிராமத்தை அட்டாக் பண்ணாத அளவுக்கு மந்திரம் சொல்லக்கூடிய சாமியாரா இருந்திருக்காரு. அதனால அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மகாராஜா இந்த அரண்மனையை அவருக்கு கிஃப்டா கொடுத்ததாகவும் அடுத்தடுத்த சந்ததியினர்களும் ப்ராப்பரா பூஜை எல்லாம் பண்ணி இந்த கிராமத்தை காத்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாம் ஹீரோடைய தாத்தா காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுங்க. இதை சொல்லிக்கிட்டே தலைவன் எம்பிக்கிட்டு இருப்பாருங்க. யாரா இவன் குப்புற விழுந்த கரப்பாம்பூச்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ எழுந்திருச்சா ஹீரோ பிடிச்சி எழுந்திருக்கிறேன்னு பேண்ட் அவுத்து விட்டுருவாருங்க. நீ கொஞ்சம் சும்மாரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளையும் எழுப்பி விட்டு இப்போ இந்த அரண்மனைக்குள்ள இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அரண்மனைக்கு வெளியில பாலடைஞ்சு கிடந்தது. ஆனா அரண்மனைக்குள்ள கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்குதுங்க. எல்லாம் நீட்டா தான் இருக்குது. பழைய ஆன்டிக் பொருட்கள் எல்லாமே இருக்குது. அந்த ஆன்டிக் பொருட்களை பார்த்த உடனே ஹீரோக்கு சந்தேகம் வருது. இந்த ஊர்ல சம்பு பாபுன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் எதுக்கு அப்படின்னு மேனேஜர் கேட்கிறாரு. இல்ல நான் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்க இதே மாதிரியான ஆன்டிக் பொருட்களை எல்லாம் பார்த்தேன். சம்பு பாபு அப்படின்னு ஒருத்தன் தான் கொண்டாந்து சேல் பண்ணதா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல சம்பு பாபுன்னுலாம் யாரும் கிடையாது. இந்த வில்லேஜர்ஸ்க்கு வேற வேலையே இல்ல. சும்மா இருக்கிற நேரத்துல ஏதாவது கதையை கட்டி விட்டுருவாங்க அப்படின்னு இவர் சமாளிக்கிறாருங்க. இந்த மேனேஜர் தான் அந்த திருட்டு வேலையை பார்த்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெளிவாவே தெரியுது. இப்ப அந்த அரண்மனையில ஒரு மிகப்பெரிய போட்டோ ஃப்ரேம் இருக்குதுங்க. அந்த போட்டோ ஃப்ரேம்ல ஹீரோ அவங்க அம்மாவை ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. மேனேஜர் கேட்கிறாரு மகாராணி இப்ப எங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு இல்ல என்னோட தங்கச்சி பிறக்கும் போது அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. சரி இதுல யார் இறந்து போயிட்டாருன்னு இந்த சொத்து எனக்கு வந்தது அப்படின்னு கேட்க அந்த போட்டோல இருக்கக்கூடிய துஷ்யந்த் ஆச்சாரியா அப்படின்றவருடைய முகத்தை நம்ம மேனேஜர் காட்டுறாருங்க. இவர் தான் இறந்து போனதா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை காட்டுறாரு. அப்ப எனக்கு ரெண்டு தாத்தாவா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ரெண்டு தாத்தா இல்ல ஒரு தாத்தா தான். ஆனா இறந்தது இவரு இல்ல அவரு அப்படின்ற மாதிரி சொல்ல யோ என்னையா உளறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆகுறாருங்க. அப்பதான் இந்த மேனேஜர் சொல்றாரு ஆக்சுவலா சாகும் போது அவர் இந்த உருவத்துல இருந்தாரு. அதனாலதான் இந்த போட்டோவை காட்டுறேன் அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. தாத்தா சாவறதுக்கு முன்னாடி இங்கதான் வாழ்ந்தாரா இங்கதான் இறந்தாரா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவர் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஈவில் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு இடத்துல தங்கி தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அங்கதான் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து வராங்க. அங்க ஒரு பூஜை அறை இருக்குங்க. அந்த அறையை தொடங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அதற்கான சாவி இல்ல அதுவும் தாத்தா கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அந்த பூஜை ரூம்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்க இது வரைக்கும் நானும் பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. யோ கரப்பாம்பூச்சி நீ சொல்ற கதையெல்லாம் பார்த்தா ஏதோ பேய் வந்து துணி மாத்திட்டு போகக்கூடிய ரூம்னு சொல்லுவ போலயே அப்படிங்கும் போது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேய் இங்கெல்லாம் வராது. பேய் எங்க இருக்கு அப்படின்னா இந்த அரண்மனைக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கும். அதுவும் ராத்திரி நேரத்துல மட்டும்தான் வரும் பகல்ல வராது அப்படின்னு சொல்ல யோ கரப்பாம்பூச்சி சும்மா ஒரு டாபிக் சொன்னாலே ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சிருவு போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா இந்த அரண்மனையை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இந்த அரண்மனை கம்ப்ளீட்டா டஸ்டா இருந்துட்டு இருக்குது. உடனடியா கிளீன் பண்றதுக்கான ஆளுங்களை எல்லாம் அனுப்புங்க. இன்னைக்கு நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மேனேஜர் பயங்கர ஷாக் ஆவறாரு. எது இங்க ஸ்டே பண்றீங்களா? இந்த பேலஸ் அமானுஷம் நிறைஞ்ச பேலஸ். இங்க ஸ்டே பண்றது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்ல கதையெல்லாம் நீயும் இந்த ஊர்க்காரங்களும் நம்பலாம். நான் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்னு பண்ணு அப்படின்னு இவர் பாட்டுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே பேசுறாருங்க. சும்மாவே நம்ம கரப்பாம்பூச்சிக்கு ஒன்னும் புரியாது. இவ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே பொல பொல பொலன்னு பேசுவாரா. என்னையா சொல்ற அப்படின்னு இந்த மேனேஜர் பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா நீ லாட்ஜுக்கு போயிட்டு என்னோட பொருட்களை எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்துருது. நாளைக்கு இந்த அரண்மனையை கிளீன் பண்றதுக்காக ஆளுங்களை கூட்டிட்டு வா. இந்த அரண்மனையை சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாருங்க. ஆனா இந்த மேனேஜருக்கு ஹீரோவை இங்க தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. இருந்தாலும் நம்ம இங்க இருந்தா நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ராத்திரி இந்த அரண்மனையே பாத்தீங்கன்னா மயான அமைதியா இருந்துகிட்டு இருக்குது. ஹீரோ அவருடைய மொபைல்ல இருந்து தன்னோட தங்கச்சிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா சுத்தமா டவரே இல்ல. உடனடியே இந்த அரண்மனையோட டாப்புக்கு வராரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிக்னல் கிடைக்குது. உடனடியா தங்கச்சிக்கு போன் பண்ணி 32 பல்லும் தெரியற அளவுக்கு சந்தோஷப்படுறாருங்க. நமக்கு அரண்மனை கிடைச்சிருச்சு. இந்த அரண்மனை ரொம்ப நல்லா இருக்கு. இங்கேயே உன்னோட கல்யாணத்தை பண்ணிக்கலாம். அதற்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருன்னு சொல்ல அப்பாக்கு போன் பண்ணா அவர் எடுக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்ல சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னும் டைம் இருக்கு. வெட்டிங் பிளானர் ஒருத்தர் வர சொல்லி இந்த இடத்தை எல்லாமே பக்காவா ரெடி பண்றேன். 13ஆம் தேதி திருமணம் 10ஆம் தேதி நீங்க இருக்கிற மாதிரி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேச பேச போன் கட் ஆயிருதுங்க. சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போறாரு. போற வழியில எல்லாம் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு லைட்டா ஆஃப் பண்ணிட்டு வருவாரு பாருங்க. லைட் ஆஃப் பண்ற இடத்துல எல்லாம் வவ்வால் மனிதர் மாதிரி ஒரு உருவம் தெரியும். இந்த லைட்ஸ் அவுட் அப்படின்ற ஹாலிவுட் படத்துல லைட் ஆஃப் பண்ணா அங்க பேய் இருக்கும், லைட் ஆன் பண்ணா பேய் இருக்காது இல்லையா? அதே கான்செப்டை இங்கேயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ண அந்த அமானுஷமான உருவம் ஹீரோ கிட்ட வரும். ஆனா ஹீரோ எதுவும் பண்ணாது. சோ இந்த அரண்மனையில அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது. ஹீரோ நல்லபடியா தூங்கி அடுத்த நாள் காலையில கண்முழிக்கிறாரு. வெளியில வந்து பார்த்தா அத்தனை பேர் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நீங்க உயிரோட தான் இருக்கீங்களான்னு பாத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஜெகதீஷ் அப்படின்ற ஒரு நபர் வராரு. அவர் தான் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா வெட்டிங் பிளானரா இருக்காரு. முதல்ல அவர் மட்டும் வந்திருக்காருங்க, பின்னாடி அவங்க ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஹீரோ தெளிவா சொல்லிடுறாரு, இந்த பங்களாவை பக்காவா ரெடி பண்ணணும், நவம்பர் 13ஆம் தேதி என் தங்கச்சிக்கு இந்த அரண்மனையில வச்சுதான் திருமணம் அப்படின்னு சொல்ல, இந்த மேனேஜர் வேலை செய்யறதுக்காக ஆட்களை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பயந்து தெரிச்சடிச்சு ஓடுறாங்க. என்னையாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, சார் இந்த இடத்துல திருமணம் மட்டும் வேண்டாம், இந்த கிராமத்துல திருமணமே நடக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா வளர்ற அப்படின்னு கேட்க, ஆமா இந்த கிராமத்துல திருமணம் அப்படின்னு ஒண்ணு நடந்ததுன்னா மணப்பெண் மர்மமான முறையில காணாம போயிருவா, 2 வீட்டுக்காரங்களும் ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டு இறந்து போறாங்க, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால இங்க யாரும் திருமணமே பண்றதில்ல அப்படிங்கும்போது இது என்ன புது கதையா இருக்குது அப்படின்னு கேட்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு போட்டோவை காட்டி எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. முன்ன ஒரு காலகட்டத்துல ஒரு அசுர குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணும் தெய்வ குலத்தை சார்ந்த ஒரு ஆணும் காதலிச்சிருந்திருக்காங்க. அந்த காதலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்குது, அது எப்படி கடவுளும் அரக்கர்களும் ஒன்னாக முடியும் அப்படின்ட்டு. அதுக்கிடையிலேயே அந்த பெண் பிரெக்னென்ட் ஆகி அவளுக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா தெய்வ குலத்தை சார்ந்தவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க, அந்த குழந்தைய விரட்டிடுறாங்க. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா பூமியில இருக்கக்கூடிய மங்கள்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்டு பகுதிக்குள்ள வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஏகப்பட்ட பேட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த வவ்வாலுங்க, அதுங்களை எல்லாம் திரட்டி ஒரு ஆர்மியா ஃபார்ம் பண்ணி அதுங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டீமனா வளர்ந்துருக்குதுங்க. அந்த டீமன் சிவனை மனசுல வச்சுக்கிட்டு பயங்கரமா தவம் இருந்திருக்குது. அந்த தவத்துல இம்ப்ரெஸ் ஆன பரம்பொருளான சிவன் இவருக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்குது. அது என்ன வரம் அப்படின்னா, உன்னுடைய சாவு உன் கையால தான் அப்படின்ட்டு. அது வரைக்கும் இந்த டீமனுக்கு சாவே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் இந்த டீமன் அதீத சக்திகளோட இந்த காட்டையே ஆள ஆரம்பிக்குது. அந்த டீமனோட பேரு வதுசூர். அதுக்கப்புறம் வதுசூரோட ஆட்டம் அதிகமாகுதுங்க. தெய்வ குலத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வதுசூரோட ஆட்டம் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுது. அதனால கடவுள் விஷ்ணு கிட்ட போயிட்டு எல்லாருமே முறையிடுறாங்க. கடவுள் விஷ்ணு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாவை கொடுக்கறாரு. அது என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்னல்ல இருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அந்த காட்டு பகுதிக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. அந்த பெண் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் கவர்ச்சியாவும் இருப்பா. அவளுடைய அழகுலையும் கவர்ச்சியிலையும் அந்த டீமன் மயங்குது. அந்த டீமனை இந்த பெண் காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்திற்கான ஏற்பாடு பண்ணும்போது அந்த டீமனும் அந்த பெண்ணும் நெருக்கமா வருவாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில அந்த பெண் அதோடைய மின்னல் பவரை பயன்படுத்தி இந்த டீமனோட கையாலேயே அந்த டீமனை சாவடிக்கிறா. அவ்வளவுதான். இந்த டீமனோட கதை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த டீமனை வழிபாடு பண்றதுக்கும் சில குரூப் இருந்திருக்குது. இந்த டீமனை வச்சு பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி இந்த டீமனை குளிர் வச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த டீமன் செத்து போச்சு அப்படின்னா ஃபர்தரா அவங்களால பொழைக்க முடியாது இல்லையா, இந்த டீமன் செத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எல்லாருமே பூஜை பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பூஜை பலன் அளிச்சு இந்த டீமனோட ஆன்மா இந்த கிராமத்து காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்குள்ள இருக்கிறதாகவும், இந்த கிராமத்தோட காட்டுக்குள்ள அதாவது இந்த அரண்மனைக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள இந்த டீமனுக்காக எழுப்பப்பட்ட கோயிலும் மரமும் அங்கதான் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த டீமனுக்கு எல்லாத்தையும் ஆளக்கூடிய முழு பவர் இல்லனாலும் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய பவர் இருக்குதுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த கிராமத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தையும் இந்த டீமன் நிப்பாட்டுது. ஒரு பெண் ஏமாத்தி கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் நடக்கும் போதெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேர்ல மணப்பெண்ணை அந்த டீமன் தூக்கிட்டு போயிருதுங்க. இது வரைக்கும் காணாம போன எந்த பெண்ணுமே இது வரைக்கும் கிடைச்சதே இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த கதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, அந்த டீமனோட கோயிலை நீங்க பாத்திருக்கீங்களா, அந்த மரத்தை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் பார்த்ததில்ல அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. சரி, இப்ப இந்த கிராமத்துல யாருமே கல்யாணம் பண்றதே கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி கிடையாது, கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா கல்யாணத்தை கங்கா ரிவர் கிட்ட போய் பண்ணிட்டு வருவாங்க. கங்கா ரிவர் வந்து ரொம்ப புனிதமானது, தெய்வ சக்தி அங்க அதிகமா இருக்கிறதுனால இந்த டீமன்னால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. சோ இந்த கிராமத்துக்குள்ள திருமணம் நடந்தா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. ஆனா ஹீரோ நம்ப மாட்டேன்றாருங்க. உடனே இந்த மேனேஜர் சொல்றாரு, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இங்க திருமணம் அப்படின்னு ஒண்ணு நடந்ததுன்னா இந்த கிராமத்தினர்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நானும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், இந்தாங்க சாவி, நான் போறேன்ப்பா சாமி அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஒரு நிமிஷம் நில்லு, இந்த வதுசூர் அப்படின்ற பேய் எங்கிருந்து வரும் அப்படின்னு சொன்ன, அந்த காட்டுக்குள்ள இருந்து தானே. உண்மை சொல்லணும்னா அந்த வதுசூர் அப்படின்ற பேயே நீதான் எங்களை இந்த அரண்மனையில தங்க விடாம பண்ணிட்டு இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய ஆன்டிக் பொருட்களை எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு வெளியில வித்து பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குற, அதுதான் உன்னுடைய திட்டம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. போலீஸ் வரட்டும் அப்புறம் இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த மேனேஜர் சரண்டர் ஆயிடுறாரு. ஐயோ மாலிக் தோடாசா கல்தி ஓகையா, என்ன மன்னிச்சிருக்கோ, மாஃப் கரோ அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆயிடுறாருங்க. சரி அத்த விடு, ஆளுங்களை கூட்டிட்டு வா, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரு வந்தாலும் 6:30 மணி ஆனா இந்த கோவாலு தெரிச்சடிச்சுட்டு ஓடிடுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல் ஆளுங்களை கூட்டிட்டு வா, நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா பிரியா அப்படின்ற பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்குதுங்க. பேசிக்கா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல புதுமண தம்பதி வீட்டுக்காரங்களை கொண்டுட்டு அந்த புதுமண பெண்ணை அந்த டீமன் தூக்கிட்டு போச்சு இல்லையா, அந்த பொண்ணுடைய பேரு சித்ராங்க. சித்ராவுடைய தங்கச்சி தான் பிரியா. தன்னோட அக்கா காணாம போனதுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதனால விசாரிச்சுட்டு போலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் சொல்றாரு, மேடம் அந்த காட்டுக்குள்ள டீமன் இருக்கு அப்படின்ட்டு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு பிரியா ஷாக்காவ, இன்ஸ்பெக்டர் நீ போய் உன் வேலையை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போய் கண்டெடுக்கப்பட்ட பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாரு. பேசிக்கா அந்த காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி வந்ததுனால அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனிமல் வந்து அட்டாக் பண்ணிருக்கு. சோ அந்த அட்டாக்ல உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இறந்து போயிருந்திருக்காங்க. அது என்ன அனிமல் அப்படின்னு தெரியல, அது என்ன அனிமலா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு கான்ஸ்டபிள் சொல்றாரு, அந்த காட்டுக்குள்ள இருந்து கடைசியா 4 பாடியை கண்டெடுத்தோம், ஆனா அதுல உங்க அக்காவோட டெட் பாடி கிடைக்கவே இல்லை அப்படின்ட்டு. எங்க அன்னைக்கு ராத்திரி என்னதாங்க நடந்தது, கிளியரா அங்க என்ன நடந்தது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நாங்க
தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நீங்க இதுல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, நாங்களே இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணா இந்த அரண்மனையை காட்டுறாங்க. நேத்து ராத்திரி நம்ம ஹீரோ மட்டும் தனியால ஸ்டே பண்ணாருங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோ கூட ஸ்டே பண்றதுக்காக அந்த வெட்டிங் பிளானரான ஜெகதீஷும் கூட இருக்கிறாரு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு தூங்கலாம்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் நகர்ந்து போறத அவர் கவனிக்கிறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா ஜன்னல் கிட்ட ஏதோ ஒரு கருப்பு உருவம் நின்னுகிட்டு இருக்குது. லைட் ஆன் பண்ணா அது காணுங்க. லைட் ஆஃப் பண்ணா மறுபடியும் அது அங்கதான் நின்னுகிட்டு இருக்கு. என்னடான்னு அப்படியே கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தங்க வந்து கை வைக்கிறாங்க. இவர் மிரண்டு போயிடுறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இங்கனையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு கருப்பு உருவம் நின்னுகிட்டு இருந்தது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேரோட கண்ணுக்குமே கருப்பு உருவம் தெரியுது. அது கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை நோக்கி நகர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இது பேய் பூதமெல்லாம் கிடையாது, எவனோ திருட்டு பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு புழக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. பட்டுன்னு லைட் ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது திருட்டு பையன் கிடையாது, இவன் ஒரு எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த வெட்டிங் பிளானர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மச்சினன் தான். இவன் ஏன் ஆள் தான், திருடன்லாம் கிடையாது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன்டா இந்த ராத்திரி இப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சுந்தர் சொல்றாருங்க, வெளியில நின்று அவ்வளவு நேரம் கதவை தட்டணும், அவ்வளவு சத்தம் போட்டோம், யாருமே வந்து கதவை திறக்கவே இல்ல, அதனாலதான் விண்டோ வழியா ஏறி குதிச்சு நான் உள்ள வந்தேன். வெளியில மொத்த ஆட்களும் குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கதவை திறந்து விடலன்னா எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் இவர் போயிட்டு கதவை திறந்து விடுறாருங்க. இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆட்கள்லாம் உள்ள வராங்க. அதுல ராகினி அப்படின்ற ஒரு பொண்ணை இவர் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. ராகினி தான் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சமையல் வேலைகள் எல்லாத்தையுமே பாத்துக்க போறாங்க. இந்த சுந்தர் வந்ததுல இருந்தே நம்ம ஹீரோக்கும் சுந்தருக்கும் ஆகிறது கிடையாது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தர் நம்ம ஹீரோவை வேலைக்காரன் நினைச்சிடறாரு. நான் தான் இந்த வீட்டோட முதலாளி அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் இந்த வெட்டிங் பிளானர் சொன்னதுக்கு அப்புறம், சாரி, உங்களை இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணிருக்க கூடாது, இனிமேல் நான் உங்களை முதலாளியா மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. சரி, இவங்களை எல்லாம் எங்க தங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ சொல்றாரு, யோ இந்த அரண்மனையில மொத்தம் 200 ரூம் இருக்குதுயா, எல்லா ரூமும் ஃப்ரீயா தான் இருக்குது, யார் யாருக்கு எங்க தங்கணுமோ போய் அங்க தங்குங்க, தங்க முடியாதவங்க வெளியில போய் படுங்க அப்படின்ட்டு இவர் போய் படுத்துறாருங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவரோட ரூம்குள்ள ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கும்போது இந்த ராகினி இருக்காங்க இல்லையா, அவங்களோட துணி எல்லாம் வெளியில துவைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பைப் இருக்குங்க. அப்ப இந்த சுந்தரோட செருப்பு சேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்ல கழுவிட்டு அந்த பைப்லயே தட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோ அவரோட ரூம்ல இருந்து பார்க்கும்போது இந்த விஷுவல் எக்கு தப்பா தெரியுங்க. இந்த சுந்தரன்றவன் கொஞ்சம் சரியில்லாத ஆள் போல, சார் பெண்களை தப்பா ட்ரீட் பண்ணக்கூடிய ஆள் போல, இவனை முதல்ல அடிச்சு விரட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் கிட்ட போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த நேரம் பார்த்து ஜெகதீஷ் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க, இவர் எல்லாத்தையும் காதுல சொல்றாரு. என்னோட மச்சனை இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல, ரொம்ப நல்ல பையன் தான், ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை விரட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டுறாருங்க. இந்த சுந்தர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் ரூம்ல போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதனால கைவிடப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த பங்களால நிறைய வயரிங் ஒர்க் பண்ண வேண்டியதா இருந்துட்டு இருக்குதுங்க. அது எல்லாத்தையுமே இந்த சுந்தர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஜெனரேட்டரை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்குத்தப்பா வேலை பார்த்து வீட்டுக்குள்ள ஷார்ட் சர்க்யூட் ஆயிருதுங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ஹீரோ போறாரு. ஒரு ஒயரை தொட்டு ஹீரோக்கு ஷாக் அடிச்சு அவ்வளவுதான் கீழே விழுந்துடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு ஒரு பெண் வரா. அந்த பெண் வேற யாரும் கிடையாது, பிரியா தான். ஹீரோக்கு சிபிஆர் எல்லாம் பண்ணி இப்படியோ உயிர் பழைக்க வச்சிடறா. ஹீரோ கண்முழிச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பிரியா சொல்றா, உங்களுக்கு மறு உயிர் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. மறு உயிர் அப்படின்னு கேட்கும்போது ஷாக் அடிச்சு பாத்ரூம்ல கடந்தீங்க, நான் தான் தூக்கிட்டு வந்து சிபிஆர் பண்ணி உங்க உயிரை காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பிரியா சொல்றா, அவ ஒரு ரைட்டரா, இந்த ஊருக்கு ஒரு பிசினஸ் விஷயமா வந்ததாகவும் இந்த பேலஸ பத்தி லோக்கல் சொன்னாங்க. சரி இந்த பேலஸ பார்க்கலான்னு வந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது என்ன ட்ரெயின்ல காப்பாத்தினால இந்த பேலஸ்ல தான் இருக்காங்க அப்படின்ட்டு. சரி அப்படியே நன்றி சொல்லிட்டு பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றா. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பவே நம்ம ஹீரோக்கு பிரியா ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. அது மட்டும் இல்லாம 7 மணிக்கு அவங்களுக்கு பஸ் இருக்கிறதா சொல்ல, நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா வண்டி ஏத்தி விடுறாரு. நீங்க திரும்பவும் வாங்க, இருக்கக்கூடிய நிறைய பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், உங்களுடைய ரைட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு பிரியாவும் கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா இன்னைக்கு ராத்திரி எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சுந்தர் இருக்கிறார் இல்லையா, அவரோட பெட்ஷீட்ட ஏதோ ஒரு அமானுஷம் இழுக்குதுங்க. மறுபடியும் போத்தி படுத்துக்கிறாரு. பட்டுன்னு காலோட பிடிச்சி இழுக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியும் புத்தியும் பார்த்தா அந்த ரூம்குள்ள யாரையுமே காணோம். லைட்டை போட்டு சுத்தியும் புத்தியும் தேடிக்கிட்டு இருப்பாரு, ஒண்ணுமே இருக்காது. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த அரண்மனைக்குள்ள சித்திரமான பாட்டு சத்தம் கேக்குங்க. ஹீரோ பட்டுன்னு கண் முடிச்சு எழுந்திருச்சு வெளியில வருவாரு. அப்ப இந்த ஜெகதீஷும் பின்னாடியே வருவாரு. சத்தம் அங்கதான் கேக்குதுன்னு நினைக்கிறேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த சுந்தரோட ரூம்குள்ள போய் பார்த்தா சுந்தர் தான் ரேடியோல பாட்டு வச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. சுந்தர போட்டு பொலவலன்னு பொழப்பாங்க. ஏன்டா அர்த்தராத்திரியில இப்படி பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பயமா இருந்தது, என்ன யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ற மாதிரி ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது, என்னோட பயத்தை போக்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பாட்டு வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் வந்ததுல இருந்தே பிரச்சனை அப்படின்னு சுந்தர் கிட்ட ஹீரோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜெகதீஷ் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாருங்க. இவங்க போனதுக்கு அப்புறமும் சுந்தரோட ரூமுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. மல்லாக்கப்படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லாக்கப்படுத்தா சீலிங்ல இருந்து ஏதோ ஒரு அமானுஷம் இந்த சுந்தரோட வாய்க்குள்ள பூர்ற மாதிரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த மேனேஜர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு பலி அப்படின்ற ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக போறாருங்க. சில ஹீரோவுடைய தாத்தா சாவறதுக்கு முன்னாடி பலி தான் தாத்தாவை பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. பலி கிட்ட தான் தாத்தா சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா பலின்றவர் ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்குள்ள போயிடுறாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய பூஜை ரூம் சாவியை பத்தி கேட்கலாம்னு நினைப்பாரு. ஆனா பலி பதிலே சொல்லாம உள்ள போயிருவாரு. இப்ப நம்ம ஹீரோ திரும்பவும் அரண்மனைக்கு வராரு. வந்து பார்த்தா ரெண்டு பேரும் வேலை செய்யாம சீட் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி ரெண்டு பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடா வேலை செய்ய சொன்னா சீட் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. உள்ள போய் பார்த்தா ஒருத்தன் ஹாயா படுத்துட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பான். அரண்மனையோட மகாராஜா நானா இல்ல நீயா அப்படின்ற மாதிரி
மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. ஜெகதீஷ் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க, அங்க 2 பேர் சீட் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க, இங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜெகதீஷ் பாத்தீங்கன்னா ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு பயங்கரமா மிரட்டுறாரு. இவங்கள சொல்லல அவங்கள சொன்னேன்னு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கொட்டாய் விட்டவனை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அங்க கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்தா அந்த வழியா நம்ம மேனேஜர் போவாரு. ஜெகதீஷ் சொல்லுவாரு, மேனேஜர் உங்க ஆள் தானே, நான் எப்படி மிரட்ட முடியும் அப்படின்ட்டு. நான் மேனேஜர் சொல்லல, அங்க கொட்டாய் விட்டுட்டு இருக்கிறவன தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. திரும்பவும் நம்ம ஹீரோ பாப்பாரு, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பதான் கைஸ் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சோ நம்ம ஹீரோடைய கண்களுக்கு சில பேர் தெரியறாங்க, அது மத்தவங்க யார் கண்களுக்கும் தெரியறது இல்ல. நேத்து நம்ம ஹீரோக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு மறு உயிர் பெற்றார் இல்லையா, அதுல இருந்தே இவருக்கு மத்தவங்களோட கண்களுக்கு தெரியாத உருவங்கள்லாம் தெரியுது அப்படின்றது தெரிய வருது. இப்ப இந்த சுந்தர் இருக்கிறார் இல்லையா, வழக்கம் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராகினி அக்கா கடவுள் சிலைய வராண்டால வச்சிருப்பாங்க கிளீன் பண்றதுக்காக. கடவுள் சிலையை பார்த்ததும் சுந்தர் ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா நேத்து ராத்திரியே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் சுந்தரோட உடம்புக்குள்ள போன மாதிரி பார்த்தோம் இல்லையா. தூரத்துல இருந்து ஹீரோ கவனிக்கிறாரு, என்ன இவன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துல ராகினி அக்கா குனிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த அக்காவை தான் தவறான பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுந்தர போட்டு ஹீரோ அடி நடிப்பாரு. திரும்பவும் பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கான், இவன் இந்த வீட்டுக்கு ஆகாது, லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்ட்டு, 2வது வாட்டி இவன் இந்த மாதிரி பண்ணிருக்கான், அதனால இவனை வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜெகதீஷ் வந்து சமாதானப்படுத்துறாரு. இங்க இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் ஒர்க் அப்புறம் வயரிங் ஒர்க் இவனுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, இவனை விட்டா அந்த வேலை செய்யறதுக்கும் யாரும் கிடைக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாம் இந்த ஜெனரேட்டர் ரெடி ஆகிற வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி வச்சுக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஜெகதீஷும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பூ வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப மார்க்கெட்ல மறுபடியும் பிரியாவை ஹீரோ கவனிக்கிறாரு. உடனடியா போய் ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பிரியா சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த கிராமத்துல மதுசூர் அப்படின்ற டீமனுக்கு கோவில் இருக்கான், அந்த கோவிலை பத்தி தான் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா ஜெகதீஷ் இந்த பூ கான்ட்ராக்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தா அந்த இடத்துல பிரியா இருக்க மாட்டாங்க, போயிருவாங்க. ஹீரோ ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அந்த பட்ஜெட்டை விட அதிகமா பில் ஆனதுனால ஹீரோ புலம்பிக்கிட்டே வீடு வந்து சேருவாருங்க. இப்ப ராத்திரி நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கிறதுக்காக வருவாருங்க. அப்ப இந்த சுந்தர் பாத்தீங்கன்னா விசித்திரமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனடியா ஜெகதீஷை போய் எழுப்பி, உங்க ஆள் நல்லவன் வல்லவன் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, வந்து பாருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இந்த சுந்தர் எங்கேயோ நடந்து போவாருங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் ஜெகதீஷும் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இந்த வீட்டுக்கு பேக் சைடுல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள போவாரு. காட்டுக்குள்ள போனா அடர்ந்த பெரிய மரமெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கோயில் தெரியுங்க. ஹீரோ அங்க போயிட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, சுந்தர் சொல்லுவாரு, தோ அங்கதான் வதுசூரோட கோயில் இருக்குது, அந்த மரத்துல தான் வதுசூர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி விசித்திரமான குரல்ல பேச ஹீரோ பலார்னு ஒரு அற விட்டுறாரு. பட்டுன்னு இந்த சுந்தர் நார்மல் ஆயிடுறாரு. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது, என்ன கேட்கற, நீ தாண்டா இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பட்டுன்னு அங்க இருக்கக்கூடிய வவ்வால்கள்லாம் கிளம்பிடுதுங்க. அதை பார்த்து மிரண்டு போய் அடிச்சு புடிச்சு இவங்க திரும்பவும் இந்த அரண்மனைக்கே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த சுந்தர் கிட்ட ஹீரோ கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா சுந்தருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. ராகினி வந்து சொல்றாங்க, நேத்து ராத்திரி என்னோட கதவை கூட யாரோ ஒருத்தங்க தட்டின மாதிரி இருந்தது அப்படின்ட்டு, அது பேயெல்லாம் கிடையாது, இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கிடையாது அப்படின்ற மாதிரி சுந்தர் சொல்றாருங்க. ராகினி சொல்றாங்க, இந்த ஊர்க்காரங்க நான் வந்ததுல இருந்தா தான் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பங்களால ஏதோ ஒரு பேய் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. அம்மா தயவு செஞ்சு போய் போனை எடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் கால் வந்திருக்குது. ஜெகதீஷ் பாத்தீங்கன்னா ரோட்ல எங்கேயோ விழுந்து கிடந்திருக்காரு. போலீஸ்காரங்க தான் ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வரதா சொல்றாங்க. இதை கேட்டதும் எனக்கு தெரிஞ்சு இந்த பேலஸோட மேனேஜர் இருக்கிறாரு நம்ம கரப்பாம்பூச்சி, அவரு தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் திருடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு, சும்மாவே விடக்கூடாதுன்னு கோவப்படுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அந்த மேனேஜர் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாருங்க. போலீஸ்காரங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை நிப்பாட்ட பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு இவர் சொல்றாரு, நான் நிப்பாட்ட பார்க்க கிடையாது, இங்க நடக்கிற அமானுஷத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு. இங்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவர் நான் இப்ப போறேன், கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீயே புரிஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிரியா மீட் பண்றதுக்காக போறாரு. அப்ப இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய கதைகளை பத்தி எல்லாம் இவங்க பேசும்போது ஹீரோ சொல்றாரு, அது எல்லாமே போய் இந்த அரண்மனையில தான் என் தங்கச்சிக்கான கல்யாண ஏற்பாடு கூட நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் இவங்க 2 பேரோட கல்யாணத்தை பத்தி எல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நேத்து ராத்திரி இந்த சுந்தர் வந்து கோயில் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போய் காமிச்சான் இல்லையா, அந்த இடத்துக்கு பிரியாவை ஹீரோ கூட்டிட்டு போறாருங்க. இவங்க போய் அந்த குகை மாதிரி இருக்கிற இடத்தை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏகப்பட்ட வவ்வால்கள் பறக்க ஆரம்பிக்குது. இந்த இடம் சேஃப் கிடையாது, நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்ல, ஹீரோ சொல்றாரு, உள்ள யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இருக்கு, யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. வேண்டாம் இங்கிருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அப்படி கிளம்பி போகும்போது ஒரு வவ்வால் மனிதன் அந்த குகைக்குள்ள இருந்து வெளியில வர மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்றது விஷுவலாவே நமக்கு தெரிய வருதுங்க. இப்போ இந்த அரண்மனை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு சூழல்ல ஹீரோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா, அந்த பேலஸை சுத்தி அமானுஷமான கதைகள் இருக்கும்போது அங்க போய் உன்னோட தங்கச்சி கல்யாணத்தை வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏப்பா உங்ககிட்ட நாங்க கருத்து கேட்டோம், ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க, நான் ரிச்சுவல்ஸ்ல மட்டும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதோ தடை போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், இனி எல்லாம் எதையும் மாத்த முடியாது, அவளும் ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சொல்ற ஆசிரமத்துக்கு போ, குருஜியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோ போறாருங்க. அந்த குருஜி பாத்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறாரு பூஜைக்காக. இந்த அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த அரண்மனைக்கு வராரு. இங்க ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பாத்துக்கிட்டு இருக்காருங்க. ஒரு ஈர்ப்பு விசை பாத்தீங்கன்னா ஒரு ரூம் பக்கம் அவர் இழுக்க ஆரம்பிக்குது. அந்த ரூம் கிட்ட ஹீரோ போறாரு. இந்த ரூமுடைய சாவி எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது செத்து போன என் தாத்தா கிட்ட தான் இருக்குது, அது எங்க இருக்குன்னு கூட இப்ப தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த குருஜியோட அசிஸ்டன்ட் இருக்கிறாரு இல்லையா, அந்த சாவி போடுற ஹோல் வழியா உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாருங்க. முன்ன
மின்னல் அடிச்ச மாதிரி ஒரு வெளிச்சம் பறந்து போய் விழுந்துறாரு. இந்த குருஜியோட அசிஸ்டன்ட் சொல்றாரு, இந்த வீட்ல என்னவோ இருக்கு, இங்க இருக்கிறது ஆபத்து, உடனடியா இங்க நடக்கிற விஷயத்த நான் குருஜி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், அதுவும் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள நான் போய் ஆகணும், என்ன கொண்டு போய் டிராப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த குருஜியோட அசிஸ்டன்ட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க இங்க நடந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்றதுக்காக. அப்ப திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது, இருட்டு கட்ட ஆரம்பிக்குதுங்க, வெதர் கண்டிஷன் பேடா அமையுது, மரங்கள்லாம் விழுந்ததுனால கார்னால போக முடியல, சரி இறங்கி ஓடிடலாம், எல்லையை கிராஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. மின்னல் அடிச்சு மரமெல்லாம் எரிஞ்சு கீழே விழுந்துகிட்டு இருக்குது, ஹெவியா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் முயற்சி பண்ணி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கிருந்தோ பறந்து வந்த தகரம் பாத்தீங்கன்னா குருஜி அசிஸ்டன்டோட தலையை கட் பண்ணிடுதுங்க. அதை கண்ணால பார்த்த நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. இது நாள் வரைக்கும் இந்த அமானுஷத்து மேல எல்லாம் ஹீரோக்கு நம்பிக்கையே இல்ல. இதை கண்ணால பார்த்த உடனே சம்திங் ராங்னு இவருக்கு தோணுது. இப்போ இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய ஜெகதீசன் இருக்கிறார் இல்லையா, அவரை சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்குது. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர் கொண்டாந்து இந்த அரண்மனையில டிராப் பண்றாரு. காட்டுக்குள்ள நடந்த விஷயத்த நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், பேனிக் ஆயிருவாங்க, அங்க நடந்த விஷயத்த நாங்க ஆசிரமத்துல இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த அரண்மனைக்குள்ள வராரு. இந்த பூஜை ரூமை தொந்தரவு பண்ணதுனாலதான் அந்த ஆசிரமத்துல இருந்து வந்த அசிஸ்டன்ட் இறந்து போனாரு. பூஜை ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத உடைச்சு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறதுக்கு ஹீரோ முயற்சி பண்ணுவாருங்க. இந்த அமானுஷமான உருவம் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் ஒரு பேட்டர்னை ஹீரோ கவனிப்பாரு. வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த அமானுஷமான உருவம் வராது, ஒரு இருட்டுக்குள்ள போனாருன்னா அட்டாக் பண்ணும். கையில ஒரு டார்ச்சை வச்சுக்கிட்டு அந்த அமானுஷமான விஷயத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அந்த டார்ச்சை கீழே தள்ளியோட வச்சு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அரண்மனையை விட்டு வெளியில வந்துருவாரு. இருந்தாலும் இருட்டுக்குள்ள அந்த அமானுஷத்துக்கிட்ட மாட்டிப்பாரு. அப்ப அவருடைய பாக்கெட்ல கார் கீ இருக்குங்க. காரை அன்லாக் பண்ண உடனே வெளிச்சம் வரும் இல்லையா, அந்த வெளிச்சத்துல பட்டுன்னு அந்த அமானுஷம் மறைஞ்சிரும். இப்ப ஹீரோ காருக்குள்ள வந்து லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு காருக்குள்ளேயே படுத்துருவாரு. அடுத்த நாள் காலையில ஜெகதீஷ் பாத்தீங்கன்னா கதவை தட்டுறாரு. ராத்திரி ஃபுல்லா காருக்குள்ள தான் இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ முன்ன மாதிரி இல்லாம ரொம்ப அப்செட்டா இருக்கிறாருங்க. ஜெகதீஷும் சொல்றாரு, ராத்திரி ஃபுல்லா அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்டுச்சு, அது எங்கிருந்து வருது என்ன சத்தம்னே என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஒருவேளை இந்த மேனேஜர் சொன்ன மாதிரி இங்க ஏதோ ஒன்று இருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ சொல்றாரு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முதுக பார்த்தா முதுகுல கீர்ன மாதிரியான தடயமெல்லாம் இருக்குதுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தன்னுடைய அப்பாக்கு போன் அடிக்கிறாரு. அப்பா ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காரு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம்ப்பா, இது பெரிய பிரச்சனையாகும் போல அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்ட்டேன், அந்த இடம் சாபம் பெற்ற இடம். சரி இப்ப எப்படி மீரா மற்றும் ராகுலோடைய குடும்பத்தினர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவேன், ராகுலோடைய குடும்பத்தினர்கள் வாஸ்து சாஸ்திரம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்ல அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இந்த அரண்மனைக்குள்ள வந்த நம்ம ஹீரோ தன்னோட தங்கச்சிக்கு போனை போட்டு இந்த மாதிரி இந்த இடம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, அதனால வேற ஒரு நல்ல இடம் நல்ல டைம் பார்த்து இந்த கல்யாணத்தை மாத்தி வச்சுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம ஹீரோடைய சிஸ்டர் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க அப்பவே கிளம்பி வந்துட்டாங்க. நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இப்ப ரிவீல் பண்ணா இந்த கல்யாணமே நின்னு போயிரும், தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா பிராங்க் பண்ண விளையாடுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவாருங்க. கரெக்டா ஜெகதீஷ் வந்துட்டு நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க, கல்யாணமே நடக்க போறது இல்லையே அப்படின்ற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைச்சிடுறாரு. என்னது இப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆக இவர் சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவென்ட் பிளானரை தனியா கூட்டிட்டு வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல இங்கதான் பேய் இருக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, ராகுல் வீட்டுல பெரிய ப்ராப்ளம் பண்ணுவாங்க, அதனால என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும், கல்யாணம் நடக்கட்டும், கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் இவங்களை இந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. கரெக்டா இந்த சுந்தர் வந்து எப்படியோ ஜெனரேட்டர் ரெடி பண்ணியாச்சு நீ ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்ல, எப்பா சாமி ஜெனரேட்டர் ரெடி பண்ணிட்டல இவனை மொதல் அடிச்சு விரட்டி விடுங்க, இவன் இங்க இருக்கிறதுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோட அப்பாவும் இந்த ஊருக்கு வந்துடுறாருங்க. ஹீரோக்கும் ஹீரோட அப்பாக்கு மட்டும் தான் இந்த உண்மை தெரியும், இந்த குடும்பத்தினர்கள் யாருக்குமே இந்த உண்மை தெரியாது. இவங்க ரெண்டு பேருமே குருஜியை மீட் பண்றதுக்காக போறாங்க. குருஜி சோலி உருட்டி பாக்குறாருங்க, யாரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னா திருமணம் முடிஞ்ச கையோட தம்பதிகள் அந்த கங்கா ரிவரை கிராஸ் பண்ணிடணும், இல்ல அந்த கங்கா ரிவர் கிட்டையாவது போயிடணும், அப்பதான் இவங்களால தப்பிக்க முடியும், அப்படி இல்லனா அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய பூஜை ரூமோட சாவியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல அது என்னோட தாத்தா கிட்ட இருக்குது அப்படிங்கும் போது முதல் சாவியை வாங்கி அந்த பூஜை ரூம் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்றத பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனடியே இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்பதான் தெரிய வருது இந்த குருஜி பாத்தீங்கன்னா மேலும் ஒரு இன்ஃபர்மேஷனை இவங்க கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வதுசூர் அப்படின்ற டீமனை மீண்டும் உயிர்ப்பிச்சு கொண்டு வரணும் அப்படின்னா 13 புதுமண பெண்களை நரபலி கொடுத்து பூஜை பண்ணணும், அப்பதான் அந்த டீமனுக்கு முழு பவர் கிடைக்கும். ஆனா இது வரைக்கும் 12 புதுமண பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 13வது அதாவது கடைசி பெண் தான் ஹீரோடைய தங்கச்சியா இருக்க போறா. கடைசி பெண் அப்படின்றதுனாலையும் இந்த ரிச்சுவல் க்ளோஸ் ஆக போறது அப்படின்றதுனாலையும் அந்த டீமன் அவ்வளவு சீக்கிரம் இவங்களை விடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட சொல்லல. இப்ப தாத்தாவுடைய அசிஸ்டன்டான பலியை மீட் பண்றதுக்காக ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் வராங்க. அந்த பூஜை ரூமுடைய சாவி இங்கதான் இருக்கும், ஏன்னா கடைசியா என்னோட தாத்தா இங்கதான் இருந்திருக்காரு, இங்கதான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வேர்ட்லயே பேசி அனுப்ப பாப்பாரு. ஹீரோக்கு சந்தேகம் வந்துடும், நீ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற அப்படின்ட்டு உள்ள பூந்து இந்த பலியை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாருங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் கண்ணை தூக்கிட்டு வந்து பாயிண்ட் பண்ணுவாரு, இங்க இருந்து போலானா சுற்றுவேன் அப்படின்ட்டு. அந்த ஆள் யாருன்னு பார்த்தா இவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுட்டு செத்து போனதா சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய துஷ்யந்த் ஆச்சாரியா அப்படின்ற ஹீரோடைய தாத்தாங்க. அவர் உயிரோட தான் இருக்கிறாரு, செத்துட்டு தான் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, வெளி உலகத்தை நம்ப வச்சிருக்காரு. பட்டினி ஹீரோடைய அப்பா நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்களா, ஏன் இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என் பையனோட உயிரை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது, இப்போ நீங்க இங்க இருந்து போலனா உங்களை சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. உடனடியே இவங்க ரெண்டு
ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட அப்பா கிட்ட என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோடைய அப்பா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, ஹீரோடைய பயாலஜிக்கல் ஃபாதரே கிடையாது. ஹீரோடைய அப்பாவான வாசுதேவ் இளமையா இருக்கும்போது துஷ்யந்த் ஆச்சாரியா கிட்ட தான் பாத்தீங்கன்னா சீடனா இருந்திருக்காரு. அவர்கிட்ட தான் பல கலைகளை கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. துஷ்யந்த் ஆச்சாரியாக்கு ஒரு மகன் இருந்திருக்கான். மகனுடைய பேரு மாதவ். இந்த மாதவ் பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ மாதிரி தான் கைஸ் இருப்பாரு. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த துஷ்யந்த் ஆச்சாரியா ஒரு மாலையை கொடுத்து பூஜை எல்லாம் பண்ணி இதை ஓட்டு மேல வீசிரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. வாசுதேவ் அந்த மாலையை தூக்கி வீசும்போது அந்த வழியா நடந்து வந்த யசோதா மேல விழுந்துருங்க. இந்த மூமெண்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா மாதவுக்கும் யசோதாவுக்கும் காதல் அப்படின்றது உருவாயிரும். ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்க கலைகளை எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கும்போது காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம வாசுதேவ் கிட்ட பேசுறதுக்காக யசோதா ஒரு லெட்டரை எழுதி வீசுவா. அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா மிஸ் ஆகி நம்ம மாதவோடைய டேபிள்ல வந்து விழுந்துரும். அந்த லெட்டர் படிச்ச மாதவ் பாத்தீங்கன்னா தன்னைத்தான் யசோதா காதலிக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யசோதாவை காதலிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. நாளடைவுல விஷயம் தெரிய வருது, வாசுதேவும் யசோதாவும் தான் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த டைம்ல தான் துஷ்யந்த் ஆச்சாரியா வாசுதேவையும் தன்னுடைய மகனான மாதவையும் இப்ப பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய அந்த பூஜை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காருங்க. அந்த பூஜை ரூமுக்குள்ள ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க. அதுக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் தேவையில்ல. அது பாட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமா இயங்கும். அந்த மிஷினோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரத்தை உச்சரிக்கிறது. இந்த மந்திரம் உச்சரிக்கப்பட்டுட்டே இருக்கும்போது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வதுசூர் அப்படின்ற அந்த டீமன்னால எழுந்திருக்கவே முடியாது. அவனுடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கும். இவங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வாய் வழியா மந்திரங்களை எல்லாம் உச்சரிச்சு பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலா ஒரு மிஷினை தயாரிச்சு அந்த பூஜை ரூமுக்குள்ள வச்சுட்டாருங்க. 24 மணி நேரமும் அந்த மந்திரம் உச்சரிக்கப்பட்டுட்டே இருக்கும். அதன் மூலமா இந்த ஊருக்கு எந்த ஒரு ஈவில் பவரும் வராது. சப்போஸ் இந்த வதுசுதன் அப்படின்ற அரக்கன் மீண்டெழுந்து வந்துட்டானா அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனை பூஜை பண்ணி நிறைய பேர் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அது நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த செட்டப் பண்ணி இருக்கிறதா சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி யசோதாவும் வாசுதேவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட்டையும் ஆச்சாரியா கொடுத்துறாரு. இதுல மாதவ் வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாருங்க. அவரு யசோதாவை அடையணும்னு நினைக்கிறாரு. ஆனா யசோதா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம வாசுதேவ காதலிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவர் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறாருங்க. அப்பதான் இந்த மாதேவுக்கு ஒரு வழி தெரியுது. அது என்ன அப்படின்னா, அந்த பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய மந்திரத்தை ரிவர்ஸ் ஆர்டர்ல பிளே பண்ண வச்சோம்னா அந்த வதுசூர் அப்படின்ற அரக்க மீண்டெழுவான். அவன் கிட்ட எனக்கு யசோதா வேணும் அப்படின்னு கேட்டா அவன் கொடுத்துருவான். யசோதாவை அடையறதுக்காக இவர் பாட்டுக்கு போய் அந்த பூஜை ரூம்ல அந்த மிஷினை மால் ஃபங்க்ஷன் பண்ண வச்சிருவாருங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆச்சாரியா வந்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு யசோதா வேணும், உன்னாலதான் யசோதா என்னை விட்டுட்டு போனா, யசோதாவை அடையறதுக்கு எனக்கு ஒரு வழியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, யசோதாவை அடையணுன்றதுக்காக அரக்கனை வெளியில கொண்டு வரலான்னு பாக்குறியா, இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, ஊரே அழிஞ்சு போயிரும், உனக்கு யசோதா தானே வேணும், நான் உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்றாருங்க. அடுத்த நாள் காலையில துஷ்யந்த் ஆச்சாரியா பாத்தீங்கன்னா வாசுதேவ் கிட்ட எனக்கு குருதட்சணை கொடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஆளே இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, யசோதாவை மறந்துரு, ஏன் எதுக்குன்னு கேட்காத, அப்படி நீ யசோதாவை மறக்கலானா உனக்கு நான் சாபம் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இந்த குருஜி சொல்றாரு. வாசுதேவுக்கு ஒண்ணுமே புரியல. சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சும்மா அவாய்ட் பண்ணிட்டு போக கூடாது, ப்ராப்பரா இந்த பந்தத்தை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வாசுதேவும் சரின்னு கேட்டுக்கிறாரு. ராத்திரி யசோதா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த குருஜி போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளவு நாள் வாசுதேவ் என் கூட பழகினதும் காதலிச்சதும் எனக்காக இல்லையா, என்னோட உடம்புக்காகவா, இப்ப என்ன வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னோட கல்யாணம் நின்று போச்சுன்னா உன்னோட அப்பா அம்மாவோட உடல்நிலை என்ன ஆகுறது, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படி இப்படின்னு சென்டிமெண்டலா பேசி மாதேவ யசோதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாருங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. யசோதாவும் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இந்த ஒரு சூழல்ல ராத்திரி நேரம் அந்த அரண்மனைக்குள்ள ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் எல்லாம் கேட்டு இருந்திருக்குது. யசோதாவும் என்ன சத்தம்னு வந்து பார்த்தா அந்த பூஜை ரூமுக்குள்ள துஷ்யந்த் ஆச்சாரியா என் பையனை விட்டுன்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அப்பதாங்க தெரிய வருது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிவர்ஸ் ஆர்டர்ல பூஜை பண்ணியிருந்தார் இல்லையா, அதுலயே அந்த வதுசூர் அப்படின்ற பேய் பாத்தீங்கன்னா நம்ம மாதவ புடிச்சிருச்சுங்க. இப்ப முழுசா எடுத்துக்கிறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ இவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யசோதா அந்த அரண்மனையை விட்டு ஓடி வெளியில வருவாங்க. அப்ப வெளியில பாத்தீங்கன்னா நம்ம வாசுதேவ் நின்னுக்கிட்டு இருப்பாரு. என்னை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிரு, இதெல்லாம் இவங்களுடைய திட்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் வாசுதேவ் நம்ம யசோதாவை காப்பாத்தி லண்டனுக்கு கூட்டு வந்திருப்பாரு. ஹீரோ பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வாசுதேவும் நம்ம யசோதாவும் ஒன்னா வாழ்ந்து அவங்களுக்கு நம்ம மீரா பிறந்திருப்பா. மீரா பிறந்த உடனே யசோதா இறந்து போயிட்டாங்க. சோ இதுதான் நடந்த விஷயம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மாதவுக்கு பிறந்த பையன், மீரா பாத்தீங்கன்னா இந்த வாசுதேவுக்கு பிறந்த பொண்ணு. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு உங்க அம்மா சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டா, அதனாலதான் இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய சாமியார் மூலமா சில தகவல் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோடைய தாத்தா ஃபேக் பண்ணதற்கான காரணம் என்னன்னா, அவரோட பையனான மாதேவோட உயிரை பாத்தீங்கன்னா அந்த வதுசூர் வந்து தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்குது. தன்னோட பையனை காப்பாத்தணும் அப்படின்னா இந்த வதுசூரை உயிர் தெளிந்து வர வைக்கணும். அதற்காக பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல 13 மணப்பெண்களை வந்து பலி கொடுக்கணும். இது வரைக்கும் 12 மணப்பெண்களை பலி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல எந்த ஒரு திருமணமே நடக்கல. திருமணம் அப்படின்னாலே எல்லாருக்குமே பயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியூர்ல போய் திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோடைய தாத்தா பாத்தீங்கன்னா ஹீரோ மற்றும் ஹீரோவோடைய தங்கச்சியோட ஹிஸ்டரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. என்னுடைய மரணத்தை ஃபேக் பண்ணி இவங்கள வாண்டடா இந்த இடத்துக்கு வர வச்சு இங்க திருமணத்தை நடத்துறதுக்கான திட்டம் போட்டிருந்திருக்காரு. அவரோட பிளான் படி தான் இங்க திருமணம் அப்படின்றதுக்கான விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஹீரோவோட தங்கச்சியான மீராவை பலி கொடுத்து அவங்க பையனான மாதேவனை காப்பாத்தணும்
அப்படின்றதற்கான முயற்சி தான் இது. இந்த முயற்சியை நம்ம முறியடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாருங்க. இப்போ இந்த அரண்மனையில திருமணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குது. அந்த நேரம் பார்த்து இந்த ராகுலோட ஜோசிகார் வந்து பிரச்சனை பண்றாருங்க. திருமணம் நைட்டு தான் நடக்கணும், இப்ப நடக்க கூடாது, யாரு டைமை மாத்துனது அப்படின்ட்டு. நைட்ல நடந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் வந்து பிளானை மாத்தி வச்சிருந்திருப்பாரு. திருமணம் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த ஜோசிகார் அடம் பிடிக்கிறாரு. அந்த ஜோசிகார் சொல்ற பேச்சை கேட்டுட்டு தான் நாங்க நடப்போம், இல்லாட்டி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம்னு ராகுலோட ஃபேமிலி சொல்றாங்க. ராகுலோட ஃபேமிலி இப்படி சொல்றதுனால தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கலாம். லைட் இல்லானா தானே அந்த பேய் வரும், அரண்மனை முழுக்க லைட்டை போட்டுடலாம், ஃபுல்லா விளக்கு பார்த்து வச்சிடலாம், சோ வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த பேயினால கிட்ட வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி பிளான் பண்றாருங்க. திருமணம் நல்லபடியா நடந்து முடியுது. அந்த நேரம் பார்த்து இந்த சுந்தரோட உடம்புக்குள்ள போன இந்த பேய் பாத்தீங்கன்னா நேரா ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள போயிட்டு ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணி விட்டுருது. வெளியில பவர் கட் ஆகுது. இந்த அரண்மனைக்குள்ளயும் ஜெனரேட்டர் இல்லாதனால பவர் சப்ளை இல்ல. மெயின் டோர் பட்டுன்னு ஓபன் ஆகுதுங்க. வெளியில வெதர் கண்டிஷன் மாறுது. பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அந்த அரண்மனைக்குள்ள பத்த வச்சிருந்த விளக்கெல்லாம் அணைய ஆரம்பிக்குது. ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இது அந்த பேயோட வேலை தான் அப்படின்ட்டு உடனடியா தன்னோட தங்கச்சியை மேல இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இக்காரணத்தை கொண்டு இந்த ரூம் விட்டு வெளியில வந்துடாத, இந்த இடத்துல பேட்டரி லைட் வச்சிருக்கேன், இந்த லைட் அவன் பக்கத்திலேயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வந்துடுறாருங்க. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மீராவோட ரூமுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்குது. என்னன்னு பாக்குறதுக்காக லைட் வெளிச்சத்துல இருந்து கொஞ்சம் நகர்றா பாருங்க. ஏதோ ஒரு அமானுஷம் மீராவை கட்டல் கடையில் அப்படியே இழுத்துட்டு போயிருது. கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா உள்ள மீராவை காணோம். இப்ப மீரா மாதிரியே உருவம் கொண்ட பேய் பாத்தீங்கன்னா ஹீரோவை டைவர்ட் பண்றதுக்காக இந்த வழியா தான் போனா அப்படின்ற மாதிரி கை காட்டுது. ஹீரோ நம்பி போக ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் இந்த சாமியாரும் ஹீரோட அப்பா வாசுதேவும் அங்க இருக்கக்கூடிய அந்த பூஜா அறையை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய மிஷின் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல பிளே ஆயிட்டு இருக்கு. அதாவது மந்திரம் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பிளே ஆகாதனால தான் புதுசூரோட ஆக்டிவிட்டி எல்லாம் இந்த இடத்துல நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள ஓடி வராரு. ஒரு மணப்பெண் பாத்தீங்கன்னா ஹீரோவை கைடு பண்ற மாதிரி இருக்குது. ஆனா அந்த மணப்பெண் மீரா கிடையாது. அது கைட் பண்ண வழியிலேயே நம்ம ஹீரோ போய் பாக்குறாரு. உள்ள ஹீரோடைய தாத்தா உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க இதுவரைக்கும் கொல்லப்பட்ட 12 பெண்களுடைய எலும்பு கூடுகள் இருக்குதுங்க. 13வது பெண்ணா நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் உட்கார வச்சிருக்காங்க. அவ சுயநனவே இல்லாம தான் அங்க உட்காந்துக்கிட்டு இருப்பா. இப்ப அங்க ஒரு டீமன் இருக்குதுங்க. நம்ம ஹீரோ உள்ள விடாம தடுக்கும். நம்ம ஹீரோ அந்த டீமனை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். ஹீரோடைய தங்கச்சியை பலிக்கு ரெடி பண்ணிடுவாங்க. அந்த வதுசூர் அப்படின்ற அந்த பேய்க்கும் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு சூழல்ல பூஜை அறையை அடிச்சு ஓபன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய மந்திரத்தை ப்ராப்பர் ஆர்டர்ல ப்ளே பண்ண வச்சிருவாங்க. அப்போ இவங்க பண்ற ரிச்சுவல்ல ஏகப்பட்ட தடங்கள் ஏற்படுங்க. அப்ப அங்க நின்னு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய டீமனை அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாளால ஹீரோ அட்டாக் பண்ணிடுவாரு. மந்திரம் ப்ராப்பரா ப்ளே ஆகிறதுனால பலியும் கொடுக்க முடியாம போயிடும். அந்த வதுசூர் அப்படின்ற அந்த டீமனும் திரும்ப போயிருங்க. அந்த இடமே பயங்கரமா இடிஞ்சு விழுக ஆரம்பிச்சிடும். ஹீரோ தன்னோட தங்கச்சியை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாரு. தங்கச்சிக்கு சுயநனவு வந்துரும். இப்ப எப்படியோ தங்கச்சி அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இங்க நடந்தது எதை பத்தியும் ராகுல் கிட்டையும் ராகுலோட ஃபேமிலி கிட்டையும் சொல்லாத, அப்புறமா நான் இங்க என்ன நடந்தது அப்படின்னு இதற்கான பேக் ஸ்டோரியை சொல்றேன், நீ இப்ப இந்த ஊர்ல இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே ஹீரோ அனுப்பி வச்சிடறாருங்க. பார்த்தா அங்க பிரியா வருவாங்க. பிரியா கிட்ட ஹீரோ அவருடைய கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரியா அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்றீங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணமே பழகணுமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இல்லையே நானே என்னோட அக்காவை தேடி தான் இங்க வந்தேன், இங்க பாருங்க இதுதான் என்னோட அக்கா, நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோவை காட்ட அப்பதான் ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு செத்து போயிருந்தா இல்லையா, அவதான் ஆத்மாவா வந்து நம்ம ஹீரோ கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்கா, ஹீரோவை கைடு பண்ணிருக்கா. அதாவது ஹீரோக்கு ஷாக் அடிச்சது இல்லையா, அப்ப இருந்தே இறந்தவங்க தெரிய ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்படிதான் சித்ராவும் தெரிய ஆரம்பிச்சிருந்திருக்கா. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஹீரோ போய் டேப் ரெக்கார்டர் எடுத்து பாக்குறாருங்க. அதுல ஹீரோ மட்டும் தான் தனியா சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரே தவிர ஹீரோ கூட எந்த உருவமும் இருந்திருக்காது. இங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் 5 இளைஞர்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தாத்தா கிட்ட தானே இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா ட்ரெயின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுன் என்ன தாத்தா ஆனாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அர்ஜுன் இந்த ஊரை விட்டு போக கிடையாது, அவன் இந்த அரண்மனையிலேயே இருந்துட்டான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாதேவ் வந்து அர்ஜுனோடைய பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லையா, பயாலஜிக்கல் ஃபாதர் இப்படி முக்தி கிடைக்காம இந்த ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறத நினைச்சா அவனுக்கு கவலை. அதனால தன்னுடைய அப்பாவுக்கு எப்படியாவது முக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கான். அதுவும் 24 வருஷமா அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த கதையில இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த வயசானவருடைய முகத்தை காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த அர்ஜுன் தான். அர்ஜுன் தான் இவ்வளவு நேரம் இந்த 5 இளைஞர்கள் கிட்ட அவரோட கதையை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, லைஃபை என்ஜாய் பண்ணி வாழுங்க. பேய் அப்படின்றது அமானுஷமா தான் இருக்கணும்னு இல்ல, இந்த உலகத்துல வேற வேற மாதிரி வேற வேற கேரக்டர்ல பல பேய்ங்க இருக்குது, அதுங்க கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. இதோட இந்த படம் முடியுது. செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடை வச்சு தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.